हाय फ्रेंड्स புடலங்காவை வைத்து சட்டுன்னு ருசியா புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். 1/4 கிலோ போல புடலங்காவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதனுடைய ஸ்கின்னை இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து புடலங்காவை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கறேன். ரவுண்டா தான் கட் பண்ணனும்னு இல்லங்க, நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எந்த ஷேப்ல வேணா கட் பண்ணி எடுத்துக்கங்க. நடுவுல இருக்கிற விதைகளை மட்டும் நீக்கி விட்டு கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கங்க. நடுவுல இருக்கிற விதைகளையும் தனியா எடுத்து விட்டாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பக்கம் பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகத்தை சேர்த்து விட்டுக்குங்க. அடுத்து 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். இந்த புடலங்காய்க்கு காரம்னு பார்த்தா இந்த வரமிளகா மட்டும்தான், வேற எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. அதனால நீங்க 3லிருந்து 4 வரமிளகா உங்க காரத்திற்கு ஏற்ப சேர்த்து விட்டுக்குங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கிற புடலங்காவை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த புடலங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணியை விட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூளை சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல, வெறும் மஞ்சத்தூளை மட்டும்தான் சேர்த்து விட்டுருக்கேன். நல்லா கிளறினதுக்கு அப்புறம் கவர் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். புடலங்காய் நல்ல ஒரு 5-6 நிமிஷத்துக்கு குக் ஆகி வரட்டும். இடையிடையே கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்குங்க. புடலங்காய் வெந்து வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜார்ல 2 தேங்காய் பட்டையை கட் பண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கிறேன். அல்லது நீங்க சீவி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பேனை ஓபன் பண்ணி விட்டாச்சு. புடலங்காய் நல்லா ட்ரையா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு புடலங்காவும் வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்கிறேன். சப்போஸ் புடலங்காய் வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு கவர் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கோங்க. சில நொடிகளுக்கு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணி விட்டுட்டு அடுத்து அரைச்சி எடுத்திருக்கிற அல்லது துருவி எடுத்திருக்கிற தேங்காவை சேர்த்து விட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு சில நொடிகளுக்கு மறுபடியும் குக் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கடைசியா கருவேப்பிலையை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். புடலங்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க.